வாழ்க வேகம் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்ரி குரு புகழ் வாழ்க குருவே துணை. வேதாத்ரி நீதி கதைகள். இன்னைக்கு வேதாத்ரி நீதி கதைகள்ல நம்ம என்ன கதை பார்க்க போறோம்? பச்சை கிளியும் மாமுனிவரும். இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நன்றி உணர்வு. கர்மயோகத்துல நம்மளோட அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி, நம்ம குரு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி உணர்வை நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். எல்லாருக்கும் எதுக்கும் நன்றி சொல்லணும். சரிங்களா? அதுதான் இந்த கதை மூலமா நம்ம பார்க்க போறோம். வாழ்க வளமுடன். ஒரு காட்டுல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துல ஒரு பச்சை கிளி வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு குளம் இருந்துச்சு. சரியா? அந்த பச்சை கிளி வயசாயிடுச்சதுக்கு அதோட இறகுகள் எல்லாம் ரொம்ப வலுவிழந்து காணப்படுது. அந்த பச்சை கிளி நம்ம எப்படா நம்மளோட வாழ்க்கை முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியில இருந்துச்சு. நான் அதுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அந்த பச்சை கிளி கொஞ்சம் நல்ல கிளி, அதனால மனுஷங்க பாஷையில பேச முடியும். அந்த மாதிரி ஒரு ஞானம் பெற்ற கிளி. அந்த கிளி இந்த மாதிரி, ஓகே, நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்ம சீக்கிரம் சாக போறோம், சீக்கிரமா நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும், ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, நமக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்துதான். அந்த ஆலமரம், அந்த கிளி வாழ்ந்த ஆலமரமும் அதுக்கும் வயசாயிடுச்சு. அதுவும் அதுக்கிட்டையும் அந்த ஆலமரத்துக்கும் தேவையான சக்தி இல்லை. என்னாச்சுன்னா அது வறண்டு போய் இலைகள்லாம் உதிர்ந்து போய் காணப்பட்டதான். அந்த பக்கத்துல இருக்கு இல்லையா அந்த குளம், அந்த குளத்துல கொஞ்சமா தான் தண்ணி இருந்துச்சான். அதை சாப்பிட்டு தான் அந்த கிளியும் சரி அந்த மற்ற பறவைகள் இனங்கள் அந்த ஆலமரத்துல வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த ஆலமரத்துல வாழ்ந்துட்டு இருந்த கிளி ஒரு நாள் ஒரு நபர் அந்த வழியா போறத பார்த்தது. அந்த கிளி ஞானம் படைத்த கிளி இல்லையா, அதுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் ஒரு முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா பறந்து போய் அந்த முனிவர் முன்னாடி நின்னு அந்த முனிவரை வணங்குச்சான். வணக்கம் முனிவரே, நீங்க ஒரு நல்ல மனிதர், நல்ல முனிவர்னு எனக்கு தெரியும், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டுச்சான். அந்த முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான். பச்சை கிளி, அதுவும் பாவமா இருக்கு பார்க்கவே. சரி பச்சை கிளியே, நீ ரொம்ப அழகா பேசுற, நான் என்ன உனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறேன் அப்படி. அந்த பச்சை கிளி கேட்டுதான் அந்த முனிவர்கிட்ட, முனிவரே, நான் எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, நான் எப்ப என்னோட வாழ்நாள் முடியும், ஏன்னா நான் ரொம்ப கஷ்டங்களையே அனுபவிச்சுக்கிட்டு வரேன் கொஞ்ச நாளா, என்னோட வாழ்நாள் எப்ப முடியும்னு நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அந்த முனிவர் தன்னோட ஞான திருஷ்டியால பார்த்தாராம். இந்த பச்சை கிளியே முன்னாடி போன பிறவியில கொஞ்சம் நிறைய கெடுதல் பண்ணிச்சான். அதனாலதான் இந்த பிறவியில அது ரொம்ப ரொம்ப வருத்தமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த முனிவர் கண்டுபிடிச்சாராம். அந்த முனிவருக்கு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அத சொல்லக்கூடாது இல்லையா அந்த பச்சை கிளி கிட்ட. சரி, அந்த முனிவர் சொன்னாரு, கிளியே, உன்னோட அந்த கேள்விக்கு பதில் என்கிட்ட இல்ல, நான் என்னோட குருவை தான் பார்க்க போறேன், நான் என்னோட குருவான மகர்ஷிக்கிட்ட நான் அதுக்கான பதிலை கேட்டு உங்ககிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்டாராம். பச்சை கிளியும், சரிங்க முனிவர், நீங்க பொறுமையாவே கேட்டுவாங்க, நீங்க திரும்ப வரும்போது நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் இருந்தேன், இந்த ஆலமரத்துல தான் இருப்பேன், நீங்க எனக்கு அந்த பதில சொல்லிட்டு போறீங்களா? சரிங்க, வணக்கங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி திரும்பவும் மெதுவா நடந்து அந்த ஆலமரத்துல ஏறி உட்காந்துச்சான். இந்த முனிவர் போனாராம், போய் தன்னோட குருவை பார்த்துட்டு அவரை கேட்க வேண்டிய விஷயங்களா கேட்டுட்டு கடைசியா இவருக்கு அப்பதான் ஞாபகம் வந்துதான், கிளி நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டுச்சு, அதை கேட்போம் நம்ம குரு கிட்ட அப்படின்னு.
குருவே இந்த மாதிரி வர வழியில ஒரு கிளியை பார்த்தேன், பச்சை கிளி. அந்த கிளி வந்து ரொம்ப உடல்நலம் இல்லாம இருக்கு. அது ஏன் அது வந்து தன்னோட வாழ்நாள் எப்போ முடியும்னு என்கிட்ட கேட்டுது. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றதா சொல்லிட்டேன். அதோட வாழ்நாள் எப்படி இருக்கும், நீங்க இனி வர காலங்கள் அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அந்த குருவும் அவரு குரு வந்து வந்து நிறைய தவங்கள்லாம் பண்ணி, நிறைய தவம் வலிமை அந்த குரு கிட்ட இருக்கு. சோ அதை வச்சு அவரை வந்து தவம் பண்ணி அந்த கிளியோட வாழ்நாள் எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. அவருக்கு ஞான திருஷ்டியில தெரிஞ்சிருச்சு அந்த கிளி இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுதான் வாழப்போகுது அப்படின்னு. சரி, இந்த மாதிரி கஷ்டப்பட்டுதான் வாழும் அந்த கிளி. இருந்தாலும் அது நம்ம கிட்ட உதவி கேட்டிருக்கு இல்லையா, உதவி கேட்டா நம்ம கண்டிப்பா மறுக்காம செய்யணும். அதனால நான் ஒரு மந்திரம் சொல்றேன், அந்த மந்திரத்தை மட்டும் அந்த கிளி கிட்ட சொல்லு. அந்த கிளி எந்த அளவுக்கு அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுதோ அந்த அளவுக்கு அந்த மந்திரம் அந்த கிளிக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த சிஷ்யர் அந்த முனிவரும் வராரு. அந்த கிளி இருக்கக்கூடிய அந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்த உடனே அவரு அந்த இடத்த கடந்து போகும்போது அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் பச்சை கிளியே எங்க இருக்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த கிளி மெதுவா தவழ்ந்து பறந்து வந்து அவர் முன்னாடி நின்று முனிவரே வணக்கங்கள் அப்படின்னு சொல்லு. அப்போ அந்த முனிவர் சொல்றாரு, வணக்கம் கிளியே, நீ கேட்ட கேள்விக்கு நான் வந்து என்னோட குரு கிட்ட பதில் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அதை நீ திரும்ப திரும்ப சொல்லு. அது உனக்கு அந்த மந்திரம் கண்டிப்பா உனக்கு உதவி செய்யும். நீ இனி வரும் காலங்களை வந்து அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நீ வாழ்ந்துட்டு வந்தனா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிளிகிட்ட அந்த மந்திரத்தை சொல்றாரு. என்ன மந்திரம் தெரியுமா அது? எல்லாம் நன்மைக்கு, அனைத்திற்கும் நன்றி. இதுதான் அந்த குரு சொல்லி கொடுத்த மந்திரம். இந்த சிஷ்யரான முனிவரும் அந்த மந்திரத்தை அந்த கிளிக்கு சொல்லி கொடுக்கிறார். இதை நீ சொல்லு, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும், நீ நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா ஒருத்தவங்க நம்ம அவங்க கஷ்டத்தை வந்து நம்ம கிட்ட சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு ஆறுதல் தர மாதிரி, நம்பிக்கை வர மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம சொல்லணும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த மாதிரி தான் அந்த முனிவர் என்ன பண்ணாரு, அந்த கிளிக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையை சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. இந்த கிளியும் அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சது. எல்லாம் நன்மைக்கு, அனைத்திற்கும் நன்றி சொல்லிட்டே இருந்தது. எல்லாம் நன்மைக்கு, அனைத்திற்கும் நன்றி. அதுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு சொல்லிட்டே இருந்தது. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த முனிவர் வந்து தன்னோட குருவை பார்க்க அந்த வழியா போறாரு. போகும்போது வேகமா ஒரு பச்சைக்கிளி அப்படியே நல்ல பறந்து வந்து தன்னோட தோல்ல வந்து உட்கார்றத பாக்குறாரு. அந்த பச்சைக்கிளி பாத்தீங்கன்னா நல்லா நல்லா குண்டா நல்லா ஆரோக்கியமா இருக்கு. அப்பதான் பாக்குறாரு முனிவர் அந்த இடத்த பார்த்தேன்னா அந்த குளம் ஃபுல்லா தண்ணி இருக்கு. அந்த ஆலமரம் ஃபுல்லா அப்படியே பச்சை பசேல்னு நல்ல கிரீனிஷா ஆயிடுச்சு. அந்த ஆலமரத்துல நிறைய கனிகள் அந்த தொங்குது. பாத்தீங்கன்னா நிறைய பறவையினங்கள் அந்த மரத்துல வாழுது. ஒரே அழகா அந்த கிளி சத்தம், குயில் சத்தம் எல்லாம் கேக்குது. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த இடத்த பார்க்கவே அந்த முனிவருக்கு. அடடா, மாயாஜாலமா அது, எப்படி இது நிகழ்ந்தது, அற்புதமா இருக்கு இந்த இடத்த பார்க்க, முன்னாடி நடந்ததுக்கு இப்ப நடந்ததுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கிளி கேக்குறாரு. கிளியே நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த பச்சை கிளி ரொம்ப சந்தோஷமா சொல்லிச்சான், முனிவரே எனக்கு தெரியலையா, நீங்க தான் எனக்கு அந்த மந்திரம் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அந்த கிளிதான் நானு அப்படின்னு. இந்த முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அடடா, எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு, வாழ்க வளமுடன், பரவாயில்லையே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கியே, சந்தோஷம் சந்தோஷம், என்ன நடந்தது, இந்த இடமே ஒரே மாய ஜலத்தால நிரம்பி இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த கிளி சொல்லிச்சா, முனிவரே நீங்க சொல்லி கொடுத்தீங்களே ஒரு மந்திரம், எல்லாம் நன்மைக்கு, அனைத்திற்கும் நன்றி, அதை நான் திரும்ப 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 சொல்ல ஆரம்பிச்சேன். என்னோட நண்பனான அந்த ஆலமரத்துக்கும் சொன்னேன். அந்த குளத்துல கொஞ்சமா தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணிக்கும் நான் நன்றி சொன்னேன். நன்றி சொல்ல என்னாச்சு அப்படின்னா மழை நிறைய பொழிய ஆரம்பிச்சது. நான் என்ன சொன்னேன், அந்த தண்ணி எப்படி வந்தது, இந்த மேகத்துல இருந்து தான் வந்தது.
அந்த மேகத்துக்கு நன்றி சொன்னேன். மேகம் இருக்கக்கூடிய வானத்துக்கு நன்றி சொன்னேன். அந்த மேகம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? கடல் தான். அந்த கடலுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். நான் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்திருந்த ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். நான் இங்கதான் இந்த இடத்துலதான் பறந்து பறந்து என்னோட வாழ்நாள கழிச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். எல்லாம் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி நான் சொல்ல 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 இந்த இடமே மாறுச்சு. மழை நிறைய பொழிஞ்சுது. அதனால இந்த இடத்துல உள்ள அந்த மரங்கள், சின்ன சின்ன செடி கொடிகள்லாம் நல்ல செழிப்பா வளர்ந்துச்சு. அந்த குளம் ஃபுல்லா நிரம்பிச்சு. இயற்கையோட கருணையால அந்த குளத்துல மீன்கள், செடிகள், தாவரங்கள் எல்லாம் வளர்ந்துச்சு. தாமரை பூலாம் மலர்ந்துச்சு. பாருங்க அந்த குளம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? நான் எல்லாம் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி நன்றின்னு சொல்ல ஆரம்பிச்சு என்னோட ரெக்கைகளுக்கு சொன்னேன், என்னோட உடம்புக்கு சொன்னேன், எனக்குள்ள இந்த இருக்கு இல்லையா அந்த உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் சொன்னேன். சொல்ல 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 என்ன ஆச்சு அப்படின்னா நான் ரொம்ப ஆரோக்கியமா மாற ஆரம்பிச்சுட்டேன். பாருங்க உங்க முன்னாடி எவ்வளவு அழகா நல்லா பறக்கிறேன் பாத்தீங்களா? நீங்க அந்த மந்திரம் எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி முனிவரே, உங்க குருவிற்கும் என்னோட நன்றிகளை தெரிவிக்கணும்னு நான் உங்கள்கிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சாங்க பச்சைக்கிளி. இந்த முனிவருக்கு மகா சந்தோஷம், மகா சந்தோஷம். நம்ம ஒரு நல்லது சொல்லி அதனால மத்தவங்க நல்லபடியா வாழறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? அதனால குழந்தைங்களை நீங்களும் நல்லதே மத்தவங்களுக்கு சொல்லணும். நம்ம அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்மயோகம். கர்மயோகம்னா நம்ம செய்யற செயலே யோகமா மாறுமா. எப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டே செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம், இறைநிலை, கடவுள் நமக்கு இந்த குழந்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுதே, ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கேன். சோ இதுக்கு இந்த குழந்தைக்கு நம்ம நல்லதே செய்வோம் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களே நமக்கு செய்வாங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே நல்லதாவே மாறும். சரிங்களா? அதனால நம்ம எல்லாருக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்லுவோம், நல்லதே செய்வோம். சரிங்களா? எல்லாம் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி. இதை நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில கூட மிகச்சிறப்பா அந்த பச்சைக்கிளி மாதிரி நம்மளும் ரொம்ப ஆரோக்கியமா ஒரு நல்ல சூழல்ல வாழ ஆரம்பிப்போம். சரிங்களா? மேலும் நாளைக்கு ஒரு கதையோட முகிலத்தை உங்களை சந்திக்கிறேன். சரியா? வாழ்க வளமுடன். நன்றி. எல்லாம் நன்மைக்கே. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.